செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி, அத்தியாயம் 16. மறுநாள் திங்கள்கிழமையாக இருந்தாலும் அன்று அரசாங்க விடுமுறை நாளாக இருக்க அன்றைய நாள் ரஞ்சனாவிற்கு சோம்பலாக தான் விடிந்தது. வேலையால் லதாவிற்கும் அன்றைய நாள் விடுமுறை கொடுத்து விட்டிருந்தாள். பிள்ளைகளும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்க தானும் படுக்கையிலேயே புரண்டு கொண்டிருந்தாள். இரவு முழுவதும் சரியான உறக்கம் என்பதே இல்லை. மனம் முழுவதும் சஞ்சலத்தில் ஆழ்ந்திருக்கையில் எங்கனம் உறக்கம் வரும்? மனோகரனை காதலிக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்தே பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்தவள்தான். பிரச்சனை இல்லாத மனிதன் உலகிலேயே இல்லைதான். ஆனால் சிறிது கூட ஆசுவாசப்பட்டு கொள்ள முடியாமல் தொடர்ந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது தண்ணீரில் முழுகி எழ முடியாமல் மூச்சடைக்கும் நிலைதான் அவளுக்கு. இப்போதைக்கு அவளின் தலையாய பிரச்சனை பிரதாபன்தான். எங்கிருந்து வந்தான் தன் வாழ்க்கையை சுழற்றி அடிக்க? பிள்ளைகள் மேல் உள்ள பாசத்தில் ஏதோ உளறுகிறான் என்று அவள் நினைத்து கொண்டிருக்க, அப்படி இல்லை என்பதை முதல் நாள் மாலை கடற்கரையில் வைத்து உணர்த்தி விட்டானே. அவனின் பார்வை தன் பக்கம் திரும்பவில்லை என்று நிம்மதி கொண்டிருக்க, ரஞ்சனா எனக்கு முக்கியம் என்று சொல்லி அந்த நிம்மதியை குலைத்து விட்டானே. உலகத்தில் வேறு பெண்களே இல்லையா என்ன? 2 குழந்தைகளுக்கு தாயான தான் ஏன் அவனை எப்படி தன் வழியிலிருந்து அகற்றுவது என்ற சிந்தனைதான் இரவு முழுவதும் அவளை ஆக்கிரமித்திருந்தது. இப்போது கூட அதே சிந்தனைதான். ஆனால் பதில்தான் கிடைக்கவில்லை. யோசித்த பதில்களுக்கும் விடை என்னவோ தோல்விதான் என்று உடனே தெரிந்துவிட்டது. அவன் தன் எதிர்வீட்டில் இருப்பதுதானே பிரச்சனை. அவன் இருக்கும் வீட்டின் உரிமையாளர் ராமநாதனிடம் சொல்லி அவனை வீட்டை காலி செய்ய வைக்கலாம். ஆனால் அது நிரந்தர தீர்வாக முடியாது. அவன் வெறும் எதிர்வீட்டுக்காரனாக மட்டும் இல்லாது தனது மேலதிகாரியாகவும் இருக்கும் நிலையில் தன் யோசனை சென்ற வழியே அபத்தம் என்று அவளுக்கு உடனே புரிந்துவிட்டது. வேறு என்னதான் செய்வது என்ற வினா மட்டுமே இப்பொழுது அவளுக்கு இருந்தது. அவள் சிந்தனையில் இருக்கும் பொழுதே பரத் புரண்டு படுக்க, இன்னும் சிறிது நேரத்தில் எழுந்து பால் கேட்பான் என்பதால் உடனே படுக்கையை விட்டு எழுந்து காலை வேலைகளை ஆரம்பித்து விட்டாள். பிள்ளைகள் இருவரும் சிறிது நேரத்திலேயே விழித்துவிட அவர்களுக்கு பால் கொடுத்து விளையாட விட்டுவிட்டு காலை உணவை தயாரிக்க ஆரம்பித்தாள். அவள் வேலை மும்முரத்தில் இருந்தபோது சமையல் அறையை எட்டி பார்த்த ஹரிணி மா என்று அழைத்தாள். சொல்லு ஹரிமா, வேலையை பார்த்து கொண்டே திரும்பி பார்க்காமல் கேட்டாள். விளையாட போட்டா என்று சிறு குரலில் கேட்டாள். தம்பி கூட விளையாடுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அப்புறம் என்ன, போய் விளையாட ஹரிமா. சண்டை போடாம விளையாடணும், சரியா என்றாள். தம்பி கூட இல்லம்மா என்று தயக்கத்துடன் மகள் சொல்ல, வேலை செய்வதை நிறுத்திவிட்டு கேள்வியுடன் திரும்பி பார்த்தாள் ரஞ்சனா. அபார்ட்மெண்ட் பிள்ளைங்களோட விளையாட போறியா? இந்த நேரத்துலையா? இப்ப யாருமே விளையாட வரமாட்டாங்க ஹரிமா. ஈவினிங் தானே வருவாங்க, அப்போ போய் விளையாடிக்கலாம் என்றாள். அதற்கும் இல்லம்மா என்றாள் மகள். இப்போ என்ன சொல்ல வர நீ? இடுப்பில் கையை வைத்து அலுப்பாக கேட்டாள் ரஞ்சனா. அது அது இன்னைக்கு அங்கிளுக்கும் லீவ் தானே, அதான் அங்கே போய் என்று மகள் சொல்லி முடித்திருக்கும் போதே உஷ்ணமாய் பார்த்தாள் அன்னை. அவளின் பார்வையே ஹரிணிக்கு பயத்தை கொடுத்தது. மகளின் பயத்தை கண்டு கோவத்தை அடக்கியவள், அம்மாவோட கோவத்தை கிளப்பாம போய் தம்பி கூட விளையாடு. அம்மா இன்னைக்கு உனக்காகவே தான் கேசரி கிண்ட போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடலாம், போய் விளையாடு என்று சொல்லிவிட்டு வேலையை தொடர்ந்தாள். அன்னையை ஏக்கமாக பார்த்து நின்ற ஹரிணி அவள் அசைந்து கொடுக்கவில்லை என்றதும் உதட்டை பிதுக்கிவிட்டு தம்பியிடம் போனாள். மகள் சென்றதும் வருத்த பெருமூச்சு விட்டு கொண்டாள் ரஞ்சனா. வேலைகளை முடித்து பிள்ளைகளை சாப்பிட வைத்துவிட்டு அவள் சாப்பிட அமரும்போது வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. யார் என்று யோசித்தபடி கதவை திறந்தவள் வந்த நபரை நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை என்பதை
அவளின் விரிந்த விழிகளே சொல்லின. உள்ள வரலாமாமா என்று கேட்டபடி நின்றிருந்தார் நீலகண்டன். இவர் ஏன் இங்க வந்திருக்காரு என்ற யோசனையே உள்ளே ஓடினாலும் வீடு தேடி வந்தவருக்கு மரியாதை கொடுத்து வாங்க என்று உள்ளே அழைத்தாள். தம்பி கடை வரைக்கும் போயிருக்காரு, அதுக்குள்ள உன்கிட்ட பேசிடலான்னு வந்தம்மா என்றபடி வந்து சோஃபாவில் அமர்ந்தவர் அவள் சாப்பிட எடுத்து வைத்திருப்பதை பார்த்து, சாப்பிட்டுட்டு இருந்தியாம்மா, மன்னிச்சுக்கோமா, தொந்தரவு பண்ணிட்டேன், நீ சாப்பிடுமா, நான் வேணும்னா அப்புறம் வரேன் என்று திரும்ப எழுந்தார். இல்லை இல்லை, நீங்கள் உட்காருங்க, நான் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சாப்பிட்டுக்கிறேன் என்று கையை கழுவிவிட்டு வந்தவளுக்கு உள்ளுக்குள் யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது. அவர் சொன்னதை வைத்து பார்த்தால் பிரதாபன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவளிடம் பேச வந்திருக்கிறார் என்று புரிந்தது. அப்படி என்ன பேச போறாரு என்ற கேள்வியுடன் அவரின் எதிரே வந்தபோது தாத்தா என்று அவரிடம் பேசிக் கொண்டிருந்தாள் ஹரிணி. தங்கம் என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா என்று அவரும் பிள்ளையிடம் பேச அதற்கு அவளும் பதில் சொல்ல என்று இருந்தனர். ஹரிமா, தம்பியை கூட்டிக்கிட்டு போய் ரூமில் உட்காந்து விளையாடு, நான் இந்த தாத்தா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என்றவள் பிள்ளைகளை அனுப்பி வைத்துவிட்டு அவரின் புறம் திரும்பி, காஃபி இல்லை டீ ஏதாவது குடிக்கிறீங்களா என்று கேட்டாள். இல்லைம்மா, இல்லை, இப்போதான் தம்பி தோசையும் காஃபியும் கொடுத்தாரு, சாப்பிட்டுட்டு தான் வரேன், நீ உட்காருமா என்றவர் அவள் உட்கார்ந்ததும், முதல்ல உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறம்மா, நீ தம்பிக்கு யார் ஏதுன்னு தெரியாமல் உன்கிட்ட சண்டை போட்டேன் என்று மன்னிப்பு கேட்டார். அவளுக்கு என்ன மறுமொழி கூறுவதென்றே ஒரு நொடி புரியவில்லை. அவர் பேசினார், அவளும் பதிலுக்கு பேசினாள். நியாயமாக இப்பொழுது அவளும் மன்னிப்பு தெரிவிக்க வேண்டும். ஆனால் அவர் வந்திருக்கும் விஷயம் எவ்வாறானது என்று தெரியாமல் மன்னிப்பு கேட்க அவளின் மனம் இடம் கொடுக்கவில்லை. அவரின் மன்னிப்புக்கு இசைவாக தலையை மட்டும் அசைத்தவள், நீங்க இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க என்று புருவத்தை சுருக்கி கேட்டாள். எல்லாம் நல்ல விஷயமாதாமா என்று அவர் லேசான சிரிப்புடன் ஆரம்பிக்க அவளின் முகம் இறுகியது. நேத்துதான் தம்பி விஷயத்த சொன்னாரு, தம்பி உன்கிட்ட கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையாமா என்று அவர் சொல்ல, மன்னிச்சுக்கோங்க, நீங்க இந்த விஷயமா தான் பேச வந்திருக்கீங்கன்னா நீங்க கிளம்பலாம் ப்ளீஸ் என்று எழுந்து நின்று கும்பிடு போட்டாள். லேசாக மலர்ந்திருந்த அவர் முகம் மாறியது. ஆனாலும் இதை எதிர்பார்த்துதான் வந்திருந்ததால் அவர் அலட்டி கொள்ளவில்லை. நான் பேச வந்த விஷயம் உனக்கு பிடிக்காதுன்னு நேத்தே தம்பி எனக்கு புரிய வச்சாருமா. சொல்லப்போனா உன்கிட்ட இதை பற்றி பேசக்கூடாதுன்னு தம்பி கண்டிப்பாக சொல்லிடுச்சு. ஆனால் எனக்கு தான் மனசு கேட்கல. அதான் தம்பி வெளியில் போயிருக்கிற சமயமாக பார்த்து வந்தேன். நான் உன்னை எந்த விதத்துலையும் கட்டாயப்படுத்த வரலம்மா. தம்பியை பற்றி சில விஷயம் பேச வந்திருக்கேன். கேட்டுட்டு அதுக்கப்புறமா உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவை சொல்லுமா என்றார். உங்கள் தம்பியை பற்றி என்கிட்ட பேச என்னங்க இருக்கு? எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கவும் விரும்பலை என்றாள் பளிச்சென்று. நீலகண்டனின் முகம் சுருங்கியது. நான் என்ன சொல்ல வரேன்னு என்றவரை கையை காட்டி நிறுத்தினாள். நீங்க பெரியவர், உங்களை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு தான் இவ்வளோ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் தம்பி தான் ஏதோ சின்ன பிள்ளை போல பிஹேவ் பண்ணுறாருனா நீங்களாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க. இதே உங்கள் பொண்ணு இப்படி தனியாக பிள்ளையோட இருந்தா இப்படி தான் இன்னொருத்தருக்காக பேசுவீங்களா நீங்க என்று சற்று கோபத்துடனே கேட்டாள். உன் இடத்துல என் பொண்ணு இருந்திருந்தா தம்பிக்காக கண்டிப்பாக பேசுவேம்மா. பேசுவேன்னு சொல்கிறத விட பேசி இருக்கேம்மா. ஆனால் என் பொண்ணுக்கு தான் பிரதாபன் தம்பியோட அருமை தெரியல. உனக்காவது தெரிய வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நீயும் என் பொண்ணு போல தான் போல. ஒரு நல்ல மனுஷனோட அருமை உங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லைல்ல என்று வருத்தமாக சொன்னவரை புரியாமல் பார்த்தாள். அவரின் பேச்சு குழப்பத்தை கொடுத்தது. என்ன சொல்ல வருகிறார் என்பது போல் பார்த்தாள். பிரதாபன் தம்பி எனக்கு யார் தெரியுமா? என்னோட மாப்பிள்ள அவர், என் பொண்ணை கட்டின மாப்பிள்ள அவர் என்று அவர் விஷயத்தை போட்டு உடைக்க அதிர்ந்து பார்த்தாள். அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று அதிர்வுடன் கேட்டவள், கல்யாணம் ஆனவரா என்கிட்டயும் அப்படி கேட்டாரு? என்னை என்ன நினைச்சார் அவரு என்று முகம் சிவக்க ஆத்திரத்துடன் கேட்டாள். எம்மா, அவசரப்பட்டு தம்பியை தப்பா நினைக்காதம்மா. தம்பி தப்பானவரா இருந்தா அவர் மாமனார், நானே அவருக்கு பேச வருவேனாமா? கொஞ்சம் நிதானமா நான் சொல்ல போறத கேளுமா என்று அவளை நிதானப்படுத்தியவர், நான் பிரதாபன் தம்பியோட மாமனார் தான். ஆனா
முன்னாள் மாமனார் என்றார். ரஞ்சனாவின் முகம் திகைப்பும் குழப்பமுமாக மாறியது. பிரதாபன் தம்பி ரொம்ப நல்லவருமா. அவரை போல ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அந்த குடுப்பனை கிடையாதுமா. ஆனால் அதை தக்க வைக்க விடாமல் பண்ணிட்டா என் பொண்ணு. அவளுக்கு அந்த மனுஷனோட நல்ல மனசு புரியல, விட்டுட்டு போயிட்டா என்றார். போயிட்டாங்கண்ணா என்று அதிர்ந்து குழப்பத்துடன் ரஞ்சனா கேட்க, பிரிஞ்சு வேற ஒருத்தன் கூட போயிட்டா என்றார். திகைத்தாலும் அவர் என்ன தப்பு பண்ணாரோ? ஒரு பொண்ணு அவரை விட்டுட்டு போறான்னா அவர் பக்கமும் ஏதாவது தப்பு இருக்கணும்ல என்று கேட்டாள். எல்லாரும் எப்படிம்மா இப்படியே நினைக்கிறீங்க? பொண்ணு பிரிஞ்சு போனா பையன் மேலே தான் தப்பு இருக்கணுமா? ஏன் பொண்ணு மேலே தப்பு இருக்கக்கூடாதா என்று ஆதங்கமாக கேட்டார். ரஞ்சனா பதில் எதுவும் சொல்லாமல் முழிக்க, தம்பி பக்கம் ஏதாவது தப்பு இருக்கணும்னு சொன்னியேம்மா. சரிதான், தம்பி பக்கமும் தப்பு இருக்கு என்றார் மனிதர். என்னடா இது, இவர் இப்படியும் சொல்றாரு அப்படியும் சொல்றாரு என்பது போல் முழித்தாள் ரஞ்சனா. தப்புனா நீ நினைக்கிற மாதிரி தப்பு இல்லைம்மா. ஒரு மனுஷன் ரொம்ப நல்லவனா இருக்கிறது கூட தப்பு தானம்மா என்றார். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமாம்மா, தம்பி ரொம்ப நல்லவர். அதுதான் அவரை இப்படி தனியாக நிற்க வச்சிருக்கு. தம்பியோட அப்பா தம்பி சின்ன வயசாக இருக்கும்போதே போய் சேர்ந்துட்டாரு. அவரை வளர்த்து ஆளாக்குனது எல்லாம் அவரோட அம்மா தான். தம்பியும் நல்லா படித்து ஒரு பேங்க் வேலையை வாங்கிடுச்சு. பையனுக்கு ஒரு வேலை கிடச்சதும் அவரோட அம்மா அவருக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு தேடினாங்க. தம்பி அப்பாவோட சொந்த ஊர் தான் என் ஊரும். அப்பாவோட ஊரில் பொண்ணு தேடினப்போ என் வீட்டில் பொண்ணு இருக்குன்னு என்னோட 2வது பொண்ணு காவேரியை பொண்ணு கேட்டாங்க. மாப்பிள்ளைய பற்றி நான் விசாரித்த வர எந்த அப்பழுக்கும் இல்லாதவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு 2 பொண்ணுங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போதே போய் சேர்ந்துட்டாமா. நான் ஒரு சாதாரண விவசாயி. என் சொற்ப சம்பாத்தியத்தில் உள்ளூர்லேயே என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். ஆனால் என் 2வது பொண்ணுக்கு செய்யறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சும் அவருக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாமல் என்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லைன்னு நான் வருத்தப்பட்டப்ப தம்பியோட அம்மா பெரிய மனசு வச்சு எங்களுக்கு உங்கள் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவுமே வேணான்னு சொல்லி தன்னோட மகனுக்கு என் பொண்ணை கட்டி வச்சாங்க. இப்படி ஒரு மாமியார் யாருக்கு கிடைக்கும்? என் பொண்ணுக்கு கிடைச்சாங்க. அது மட்டுமா, என் மாப்பிள்ளை தங்கமானவர். அவரை பற்றி ஒரு குறையும் யாராலையும் சொல்ல முடியாது. என் பொண்ணுக்கு படிப்பு நல்லா வரும். ஆனால் என்னால் அவளை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க முடியல. அந்த அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்லை. ஆனால் என் பொண்ணை கட்டிக்கிட்டு போன மாப்பிள்ளை தன் மனைவியோட படிப்பு ஆசையை புரிஞ்சுக்கிட்டு அவளை படிக்க வச்சாரு. அதுதான் அவர் பண்ண ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு என்று கசப்புடன் சொன்னார். என்னங்க இது, படிக்க வைக்கிறது எப்படி தப்பாகும்? ரொம்ப நல்ல விஷயந்தானே என்று ரஞ்சனா கேட்க, படிக்க வைக்கிறது நல்ல விஷயந்தான். ஆனால் அதை நல்லதா நினைக்காம தனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டு பொண்ணு வழிமாறி போனா அந்த நல்லதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு என்று கேட்டார். வழிமாறினா என்ன சொல்ல வரீங்க? ரஞ்சனாவிற்கு இன்னும் அவர் சொல்ல வரும் அர்த்தம் முழுதாக புரியவே இல்லை. ஏதோ பெரிதாக நடந்திருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது. அவளையும் மீறி இதயம் படபடவென்று வேகமாக அடித்து கொண்டது. காவேரிக்கு இன்ஜினியர் ஆகி வெளிநாடெல்லாம் போகணும்னு ஆசை. மாப்பிள்ளையும் அவ விருப்பப்பட்ட படிப்பை படிக்க வச்சாரு. மாப்பிள்ளையோட அம்மாவும் மருமக ஆசைப்பட்டதுக்கு தடையே சொல்லலை. என் பொண்ணும் சந்தோஷமா படிச்சா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அவ படிப்பு முடிக்கிற சமயத்தில் எல்லாமே மாறிப்போச்சு என்று வருத்த பெருமூச்சு விட்டார். அப்படி என்ன பண்ணிட்டாங்க உங்கள் பொண்ணு? அவளுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசைன்னு சொன்னேனே, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். மாப்பிள்ளைக்கிட்ட வந்து படிச்சுட்டு வெளிநாடு போகணும்னு சொல்லியிருக்கா. அதுக்கு மாப்பிள்ளை முதல்ல படிச்சு முடி, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவள் கேட்கல. இப்போ நீங்கள் பேங்கிங் வேலை பார்க்குறீங்க. நீங்களும் வெளிநாட்டுக்கு போகணுன்னா அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் வேற வேலை பார்க்கணும். இப்போ இருந்து அதுக்கான வேலையை பாருங்களேன். அப்போ தான் நான் படித்து முடித்ததும் எனக்கும் வெளிநாட்டில் ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு உங்களோட வர முடியும்னு சொல்லியிருக்கா. அதுக்கு மாப்பிள்ளை, எனக்கு பேங்க் வேலை தான் பிடிச்சிருக்கு, அதனால் என்னால் மொத்தமாலாம் அப்படி உன் கூட வர முடியாது, நீ வேலை பார்க்கும்போது வேணும்னா 3 மாதமோ 6 மாதமோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவள் மொத்தமாக அங்கே செட்டில் ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சிருக்கா.
அது அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆயிருக்கு. வெறும் பூசலா மட்டும் இருந்த விஷயம் ஒரு நாள் வெடிச்சிருக்கு. நீங்க படிக்க வச்சா நீங்க சொல்றத கேட்டுக்கிட்டே உங்க காலடியிலேயே கிடக்கணுமானா? எனக்கும் ஆசை கனவெல்லாம் இருக்கு. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ நினைக்கிறேன். அது உங்க கூட இருந்தா வாழ முடியாதுன்னு சொல்லி விவாகரத்து கேட்டிருக்கா. மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லாம எங்க எல்லாருக்கும் அது ரொம்ப பெரிய அதிர்ச்சி. நாங்க எல்லாம் பேசி பார்த்தோம். ஆனா அவ காது கொடுத்தே கேட்கல. அவ விவாகரத்து கேட்டதே எங்க தலையில கல்லை தூக்கி போட்டது போல இருந்துச்சு. ஆனா அவ அதுக்கு மேலேயும் போய் எங்களை உயிரோட சாகடிக்கிறது போல வேற ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் கூட வெளிநாட்டுக்கு போக போறேன், விவாகரத்து கொடுங்கன்னு மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டிருக்கா. அது வரைக்கும் அவளுக்கு பொறுமையா பேசி எடுத்து சொல்லி பார்த்த மாப்பிள்ளை அவ அப்படி சொல்லவும் மனசு விட்டு போயிட்டாரு. அவ இன்னொருத்தர் பேரை சொன்ன பிறகும் அவளை பிடிச்சி வைக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவளுக்கு விவாகரத்து கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. அதுல மனசு உடைஞ்சு போன அவரோட அம்மா சீக்கிரமே போய் சேர்ந்துட்டாங்க. அவ விவாகரத்து வாங்கிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வெளிநாட்டுக்கு போயிட்டா. ஆனா மாப்பிள்ளை அம்மாவையும் இழந்து தனி மரமா நின்று போயிட்டாரு மனுஷன். என் மக செஞ்சது பிடிக்காம நான் அவகிட்ட பேசுறதையே விட்டுட்டேன். என் பொண்ணால ஒரு நல்ல மனுஷன் வாழ்க்கை பட்டு போயிடுச்சேன்னு நான் வருந்தாத நாளே இல்லை. அவரை எத்தனையோ தடவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். அப்பையெல்லாம் அவர் சம்மதிச்சதே இல்லை. எனக்கு தனியா இருக்க தான் பிடிச்சிருக்குன்னு நிலையா நின்றுட்டாரு. அதுலேயும் ஒரே ஊரில் இருக்காம தனக்கு ஒரு மாற்றம் வேணும்னு பேங்க் வேலையில ஒவ்வொரு ஊரா மாத்தல் வாங்கி போயிடுவாரு. அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப இங்க வந்திருக்காரு. இங்க வந்த ராசிதானோ என்னவோ இப்ப அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு நினப்பு வந்திருக்கு. உன் பிள்ளைகளை பார்த்து உயிரோட்டமா வாழ நினைக்கிறாரு. அந்த மனுஷன் தன்னோட வாழ்க்கையை வாழவே இல்லைம்மா. அவர் வாழ்க்கைக்கு ஓ மூலமா ஒரு அர்த்தம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். யோசிச்சு அந்த தம்பிக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லுமா என்று இறஞ்சுதலாக சொல்லி அவள் முகத்தை பார்த்தார். அவருக்கு ரஞ்சனா எந்த பதிலும் கூறவில்லை. பிரதாபனின் கதையை கேட்டவளுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. அவன் மூலமே பலனை பெற்றுக்கொண்டு அவனையே தூக்கி எறிந்துவிட்டு போன பெண் எப்படி எந்த உறுத்தலும் இல்லாமல் நிம்மதியாக இன்னொருவருடன் வாழ்கிறாள் என்று ஆதங்கத்துடன் நினைத்து கொண்டாள். கூடவே நீயும் அந்த காவேரி போலதான் அவன் மூலம் சில உதவிகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது அவனை கண்களிலேயே காணவிடாமல் விரட்டுகிறாய் என்று மனம் இடித்துரைக்கவும் செய்தது. அது மனதில் உறுத்தலையும் கூட கொடுத்ததுதான். ஆனால் அதற்காக தன் வாழ்க்கையில் அவனை நுழைக்க அவளுக்கு துளியும் விருப்பமில்லை என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தாள். அந்த உறுதியும் உடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது பாவம் அவளுக்குதான் அப்பொழுது தெரியவே இல்லை. அவளின் உறுதியை உடைக்கப் போவதே அவளின் மகள்தான் என்பதையும் அவள் அறியவில்லை. அன்னையின் அந்த உறுதியை உடைக்கவே காணாமல் போனாள் ஹரிணி.